வணக்கம். இன்றைக்கி நாம் ரிஃப்ளெக்ஸ் அதோட காம்பனண்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இப்போ ரிஃப்ளெக்ஸ் காம்பனண்ட்ஸ் அந்த லைப்ரரி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த டாக்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுக்கு காம்பனண்ட்ஸ்னு இருக்கும். இந்த காம்பனண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த காம்பனண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஓவர்வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காம்பனண்ட் லைப்ரரி அதில் என்னென்னலாம் காம்பனண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த லிஸ்ட்டை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த காம்பனண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் அந்த காம்பனண்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்து அதை எப்படி எழுதணும், அதுக்கு என்னென்னலாம் பெராமீட்டர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பட்டன் காம்பனண்ட் எடுப்போம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. பட்டன் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒரு எலிமெண்ட்டு நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸில். ஸோ அப்போது நம்ம இந்த பட்டனை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அதுக்கு rx.button அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனுக்கு என்ன லேபிள் வேணுமோ அந்த லேபிளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பட்டன் நமக்கு கிடச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே கிளிக் மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதான் லேபிள். rx.button அப்படிங்கும்போது நமக்கு பட்டன் கிடச்சிரும். அந்த பட்டனில் என்ன லேபிள் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா அதுக்கு தகுந்தாற் போல் நமக்கு வந்து பட்டன் கிடச்சிரும். இப்போ அடுத்த பட்டன் பாருங்கள். இந்த பட்டனில் ஒரு ஐக்கன் இருக்குது. இந்த பட்டனோட கலர் வந்து ரெட் கலராக இருக்குது. அப்போ இதை எப்படி பண்ணலாம்? உதாரணமாக rx.button ஆஃப் லைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே போல் ஒரு பட்டனில் லைக்னு வந்துடும். ஆனால் நமக்கு ஒரு ஐக்கன் தேவைப்படுது. இந்த பட்டனோட கலர் வந்து ரெட் கலரில் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், rx.button அதுக்குள்ளே ஒரு ஐக்கன் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால rx.icon ஆஃப் டேக் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட். இது வந்து இந்த ஹார்ட்னு சொல்கிறது வந்து ஐக்கனோட நேம். இப்போ ஹார்ட்னு சொன்னதுனால இங்கே ஹார்ட் ஐக்கன் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் லைக், அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம அந்த லேபிளோட நேமு. அப்புறம் இந்த பட்டன் வந்து ரெட் கலராக வேணும் அப்படின்னா color_scheme is equal to ரெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் கிடச்சிரும். ஸோ இப்படி நீங்கள் பட்டன் அதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டன் போல் இன்னும் வேறு வகையான பட்டன்கள்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் படிக்க மிக மிக எளிமையாக இருக்குது. அதனால் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இருப்பினும் நம்ம இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமை நம்ம முந்தைய வகுப்பில் எழுதியிருந்தோம். இப்போ இதே ப்ரோக்ராமை விஎஸ் கோடுக்குள்ளேயே ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ஒவ்வொரு தடவையும் ப்ரௌசருக்கும் இல்லை நம்ம திரும்ப விஎஸ் கோடுக்கும் மாற்றி மாற்றி நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு ப்ரௌசரை விஎஸ் கோடுக்குள்ளே எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, முதலாவதாக இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணிடுவோம். நம்ம எப்படி ரன் பண்ணுவோம் அப்படிங்கிறத போன வகுப்புலேயே பார்த்துருக்குறோம். ரிஃப்ளெக்ஸ் ரன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ரன் ஆயிரும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி போர்ட் 3000 ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அது இந்த யூஆரில் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது Ctrl+Shift+P, அது மேக்காக இருந்ததுன்னா Command+Shift+P. அதில் வந்து நீங்கள் சிம்பிள் ப்ரௌசர் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரௌசர்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே எந்த யூஆரில் விசிட் பண்ணணுன்னு இருக்கும். இப்போ நம்ம இங்கே காப்பி பண்ண யூஆரில் இதில் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணதே அந்த யூஆரில் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் எழுதியிருந்தது, இந்த ஹலோ வேர்ல்டு எழுதியிருந்தது நமக்கு அப்படியே வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரௌசரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை சிம்பிளாக எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ப்ரோக்ராமில் போய்ட்டு இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள் ப்ரௌசர் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் ப்ரோக்ராம் இருக்குது, ரைட் சைடில் நமக்கு அதோட அவுட்புட் வருது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். நான் இப்போ அதை சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இதை சேவ் பண்ணது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போதே நமக்கு என்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறத ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம காம்பனண்ட்ஸ் லைப்ரரியில் முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து லேஅவுட்டில் கண்டெய்னர், அதை பற்றின டீட்டெயிலை நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் நேரடியாக கண்டெய்னரை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டெய்னர் பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ நம்மளும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிள் மார்ஜின்னு ரெஸ்பான்சிவ் லே அவுட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கண்டெய்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம முந்தைய வகுப்பில் எழுதின கோடில் இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ முதலாவதான் ஒரு பாக்ஸ் போடுவோம். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்எக்ஸ் டாட் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன், ஒரு விட்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது வந்து கண்டெய்னர் அப்படிங்கிறதுனால அந்த கண்டெய்னர் எப்படி நம்மளோட ஸ்க்ரீனில் வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்க்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து இதை நம்ம சேவ் பண்ணுவோம். அப்போ அதை சேவ் பண்ணதே வந்து நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகுது, ஆனால் நமக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து 100% வித்தை எடுத்துக்குது, ஆனால் அது வந்து நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே ஒரு கண்டெய்னரை போடுவோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு கார்டு எழுதுவோம். இப்போ இதுதான் அந்த ஆர்எக்ஸ் டாட் கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு கார்டு, ஆர்எக்ஸ் டாட் கார்டு. இப்போ இந்த கார்டில் என்ன இருக்குன்னா ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன். அப்புறம் அது வந்து 100% வித்தை எடுக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் மிக முக்கியமான ஒரு பேராமீட்டர் வந்து இந்த சைஸ் 1. இப்போ இந்த சைஸை சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கண்டெய்னர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 4 விதமான சைஸ் கொடுக்கலாம். 1, 2, 3, 4ன்னு அந்த சைஸை நம்ம கொடுக்கலாம். அந்த ஒவ்வொரு சைஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சைஸ் 1 கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட பாக்ஸ் வந்து 100% எடுத்துக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கார்டு போட்டிருக்கோம், ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கோம். அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு கார்டு போட்டிருக்கோம். அந்த கார்டு 100% எடுத்துக்கும். ஆனால் அதோட சைஸ் 1ன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த கார்டு பாருங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ அதே கார்டுக்கு நான் சைஸ் வந்து 2ன்னு மாற்றுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள் இதோட சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த கார்டோட சைஸ் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுவும் கார்டோட சைஸை 3ன்னு மாற்றுறேன். பாருங்கள், இதை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சைஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கே சைஸ் 4ன்னு போட்டிருக்கோம், அந்த சைஸ் 1ன்னு போட்டுறேன். இப்போ இந்த கண்டெய்னர் நம்ம அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் கீழே பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து சைஸ் 2 அப்படின்னு போடலாம். அதே கண்டெய்னரை மறுபடியும் காப்பி பண்ணுவோம். இது சைஸ் 3 அப்படின்னு மாற்றுவோம். இதுக்கு சைஸ் 4ன்னு கொடுப்போம். அப்போ 4 விதமான கண்டெய்னர் போட்டிருக்கோம் இந்த பாக்ஸ்க்குள்ளே. இப்போ 4க்குமே 4 சைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணுவோம். இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கம்பைல் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த 4 விதமான சைஸும் நமக்கு இங்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்ல வந்து நம்ம சைஸ் 1 அப்படிங்கிறது வந்து அது 448 பிக்சல்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து 688 பிக்சல். அது நம்ம ஒரே கண்டென்ட் போட்டதுனால எல்லாமே 448ன்னு வருது. ஒரு 688 பிக்சலு. இப்போ அடுத்து வந்து 880 பிக்சலு. அதுக்கு அடுத்தது வந்து 1136 பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் விட்த். ஆக்சுவலாக இதுதான் மேக்ஸிமம் விட்த்து ஆஃப் 4. இது மேக்ஸிமம் வித் ஃபார் 3, மேக்ஸிமம் வித் ஃபார் 2, மேக்ஸிமம் வித் ஃபார் 1. ஸோ இப்போ இதை கண்டெய்னரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய காம்பனண்ட் வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. FLEX. அதாவது ஒரு ஃப்ளெக்சிபிள் லே அவுட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற காம்பனண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் காம்பனண்ட்டை வந்து ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாக டைரெக்ஷன்லேயோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட்டு, ஜஸ்டிஃபை, அப்புறம் ரேப்பிங் எல்லாமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பனண்ட்டை வந்து அந்த டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட சைஸ், ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி அது அரேஞ்ச் பண்ணிக்கும். அது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிக்கும். இதை ஐடியலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ரெஸ்பான்சிவ் லே அவுட் எழுதும்போது இந்த ஃப்ளெக்ஸ் லே அவுட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் டிஃபால்ட்டாக வந்து அதாவது இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்குள்ளே போடக்கூடிய காம்பனண்ட்ஸ் எல்லாம் வந்து அதோட சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க.
பை டிஃபால்ட்டாக அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து ஹரிசாண்டலாக வந்து அலைன் ஆகிருக்கும். அதாவது ரேப்பிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக வந்து அலைன் ஆகிருக்கும். சரி, இது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் நம்ம எழுதின கோடை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ளக்ஸுக்கு வந்து ஆர்எக்ஸ் டாட் ஃப்ளெக்ஸ். இப்போது இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னிங்கனாலே அது ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்க்ரீனை ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம விட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் 100% தேவை அப்படின்னா 100% அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான விட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்குள்ளே நம்ம கார்டை டிஃபைன் பண்ணலாம். ஒரு 5 கார்டை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம வந்து ஏற்கனவே கார்டு எழுதியிருக்கேன், அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே ஒரு 5 கார்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அதை சேவ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ அந்த 5 கார்டுமே வந்துருச்சு. இப்போ நம்ம விட்டு 100%ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது அந்த 5 கார்டுமே வந்து இன்னும் நம்ம கார்டு போட முடியும். இப்போ இந்த கொஞ்சம் ஸ்பேஸிங் தேவைப்படுது இல்லையா அந்த கார்டுக்கு, அதுக்கு ஸ்பேஸிங்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸ்பேஸிங் இஸ் ஈக்குவல் டு நான் 2 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு ஒரு ஸ்பேஸிங் நமக்கு கிடைக்கிது. அப்போது இன்னொரு 5 கார்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்குவோம். அப்போ தான் அந்த ஃப்ளெக்சிபிள் லேஅவுட் பற்றி நமக்கு டீட்டெயில் தெரியும். அது வந்து நம்பர் போட்டுக்கலாம். 6, 7, 8, 9, 10. இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். இதை பாருங்கள், அந்த கார்டு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லை. இப்போ நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீனை சைஸ் பண்ணும்போது ஆகுது. மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து கார்டு நமக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. அது ப்ராப்பராக வந்து ஒரு ரேப் ஆக மாட்டேங்குது. அப்போது அதை ரேப் பண்ணணும் அப்படின்னா, ரேப்னால் அதை ஒரு சைஸுக்கு மேலே போகும்போது அதை வந்து அடுத்த லைனுக்கு நம்ம கொண்டு போகிறோம். எப்படி லைன் ரேப் பண்ணுறோமோ, ஒரு சென்டென்ஸை லைன் ரேப் பண்ணி அடுத்த லைனில் எழுதுகிறோமோ, அதே போல் இப்போ இதையும் நம்ம வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸில் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ FLEX _WRAP is equal to wrap அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ வந்து நான் சைஸ் சிறுசு பண்ணுறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டு வந்து அடுத்த லைனில் ரேப் ஆகிக்குது. அப்போது நம்ம ஒரு ரெஸ்பான்சிவ் லேஅவுட் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த ஃப்ளெக்ஸ் ரேப் இஸ் ஈக்குவல் டு ரேப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ரேப் ஆகிக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம், நம்ம டிஃபால்ட்டாக வந்து இது வந்து நமக்கு ரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து டைரெக்ஷனை வந்து மாற்றிக்கலாம். அதை ரோ வேணுமா இல்லை காலம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் என்ன சொல்கிறேன், இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து டைரெக்ஷன் இருக்குது. டைரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கலாங்க. இப்போது காலம். இப்போ இதை சேவ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த கார்டு எல்லாமே வந்து நமக்கு காலம் வைஸாக கிடச்சிருது. அதில் வந்து அலைன்மெண்ட் வந்து சென்டராக அலைன் பண்ண சொல்லலாம். இப்போ அலைன் இஸ் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ சேவ் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து சென்டராக அலைன் ஆகிருக்கும். இந்த ஃபுல் விட்டு அது எடுத்துக்காது. இந்த ஃப்ளெக்ஸ் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் லேஅவுட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக நீங்கள் இங்கே தெரிஞ்சு கொள்ளக்கூடியது வந்து அதுக்குள்ளே நம்ம ரேப் பண்ணிக்க முடியும், டைரெக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அலைன்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட்டாக இல்லை சென்டராக எண்டாக பிட்வீனா அப்படிங்கிற மாதிரி நம்ம அலைன்மெண்ட் கொடுத்துக்க முடியும், ரேப் நம்மளால் பண்ணிக்க முடியும், நம்ம ஸ்பேஸிங்கும் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுதோ, அதாவது கேப் ஸ்பேஸிங்னு சொல்கிறது வந்து கேப் பிட்வீன், அதாவது 2 எலிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். இதை பற்றின இன்னும் மேலும் விவரங்களை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டில் படிச்சிங்கன்னா இன்னும் அதிகமான ப்ராப்பர்ட்டிஸு அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த வாரம் நம்ம இந்த காணொளி இதோடு முடிச்சுக்கிடலாம். வரக்கூடிய வகுப்புகளில் வந்து இன்னும் காம்பனண்ட்ஸ் பற்றின அதிகமான டீட்டெயில்ஸும் புதிய காம்பனண்ட்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள். இது
யாருக்கெல்லாம் படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ நான் புதிய காணொளிகள் போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.